செங்கோட்டையனை தக்க வச்சிருக்கணும் எடப்பாடியா. நீங்கள் செங்கோட்டையனை மார்ச் மாதம் வரைக்கும் வச்சிருந்து சீட்டு கூட கொடுக்காம கொடுங்க. ஏன் அனுப்பிச்சிங்க? இதுதான் கேள்வி. இது நான் கேட்கல. நான் ஒரு 3 நாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கல்யாணம் காட்சி அட்டன் பண்ணேன். அங்கே எல்லாரும் கேட்குற கேள்வி தான். ஓகே. அவரை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அவர் பெரிய ஆள், அவர் பல பேரை வாழ வைத்தவர், அப்படிலாம் கிடையாது. சசிகலாவை பார்த்தாரு, ஓபிஎஸ்ஸை பார்த்தாரு, டிடிவியை பார்த்தாரு. இதான சார் காரணம்? காரணத்தை விட்டுருங்க. நீங்கள் பாருங்கள், அத்திக்கடு அவிநாசி திட்டத்திலேருந்து எதிர்ப்பு இருக்குது. ஆமாம். அது பிரச்சனை எப்போ நடந்தது? ஒரு 7-8 மாதம். ஆமாம், இருக்கும். 7-8 மாதம். அப்போது அவர் அதிர்த்து இருக்கார்ல, அவர் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது சார். எடப்பாடியா இருக்குது. எஸ்வி சேகரையே வந்து நம்ம ஆளை வச்சு கூட்டிட்டு வந்ததுங்க பொதுக்குழுக்கு. முத்துசாமி வெளியே போறாருன்னா வேண்டாம், போக வேண்டாம் தடுத்தாங்க. கைப்பட லெட்டர் எழுதுறாங்க முத்துசாமி. ஃபோன் பண்ணாங்க, கைப்பட லெட்டர் எழுதுனாங்க. அப்படி ஜெயலலிதாவுடைய ஆளுமை முன்னால் முத்துசாமி, எஸ்வி சேகர்லாம் என்ன ஒன்றும் கிடையாது. கூப்பிட்டாங்களே இந்த அம்மா, போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? சேகர் பாபு அவர் வந்து மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்படுகிறது. அதுக்கு பதிலாக எம்ஜிஆர் இளைஞரணி பதவி தரப்படுகிறது, மாநில பொறுப்பு. அவர் கடைசி திமுகவில் சேர்கிற முதல் நாள் வரை அந்த அலுவலகத்துக்கும் ஆஃபீஸுக்கும் வந்துட்டு போயிட்டுருப்பார். நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அந்த அம்மா திரும்ப கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு அவரெல்லாம் காத்து கிடந்தார். ஓகே. பல பேர் வந்து போவதற்கு இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் போனாங்க, சேகர்பாபு போனாங்க, நிறைய பேர் போனாங்களே 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில். அப்போது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, அதே மாதிரி காலகட்டம். அப்போ நீங்கள் வந்து கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு இழப்பும் அந்த பகுதியில் சில சேதாரங்களை ஏற்படுத்தும். பெரிய ஊடகங்களில் பெரிய பேசுபொருளாக மாறும். ஆமாம். இன்னைக்கு செங்கோட்டையன், நீங்கள் செங்கோட்டையன் வந்து எங்கேயுமே போகல, விஜய் கட்சிக்கு போனதால தான் இன்றைக்கி அவ்வளோ வரவேற்பு. எங்கே போனாலும் அதிமுககாரங்க போகல, விஜய் கட்சிக்காரங்க வராங்க எங்கே போனாலும். ஆமாம். நான் கோயம்புத்தூர் போன அன்றைக்கி தான் செங்கோட்டையன் வரார் ஏர்போர்ட்டுக்கு. அந்த ஏர்போர்ட்டில் வாசலில் 5000 பேர்னு சொன்னாங்க, கம்மியாக இருக்கும். மேலே தாளம் பேண்டு செட்டு வச்சு நாதஸ்வரம் வச்சுக்கிட்டு கொடியை வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. உண்மையிலே அதிமுக இருந்தால் கூட அவ்வளோ வரவேற்பு இருந்திருக்காரு. விஜய் கட்சியில் செட் பண்ணி அவங்க உள்ளூர் ஆட்கள் தான் எல்லாம் வந்துட்டாங்க. அன்றைக்கி விஜய் கட்சியில் சேரும்போது கூட ஒரு பெரிய கூட்டம்லாம் அவர் சேர்க்கலை. அவருடைய ஆதரவாளர் சத்தியபாமா எக்ஸ்எம்பி, மற்றபடி வந்து சேர்ந்த எல்லாமே அவங்க தெருவில் இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க. தெருவில் இருந்தாங்களோ, கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருந்தாங்களோ, ஈரோடு மாவட்டமோ, ஆனால் அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய சேதம் என்பதை எடப்பாடி தான் உணரணும்.